அன்பார்ந்த திருநெல்வேலி மாவட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேல்நிலை பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான உயர்கல்வி ஆலோசனை வழங்கிட பள்ளி ஆசிரியர்கள், உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை உறுப்பினர்கள் எப்போதும் தயார் நிலையில் உள்ளனர். எனவே பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் வழிகாட்டுதல்களையும் பெறுவதற்கு மாவட்ட உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை எண் 9500324417 மற்றும் 9500524417 என்ற எண்களை தொடர்பு கொண்டு தெளிவு பெறலாம். தனி நபர்களிடமோ தனியார் நிறுவனங்களிடமோ முன்பணம் செலுத்தியோ ஒரிஜினல் சான்றிதழ்களை கொடுத்தோ ஏமாற்றிவிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்விக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டில் தகுதியுடையவர்கள் அதற்குரிய நிறுவனங்களில் பொது கலந்தாய்வு மூலம் மட்டுமே சேர்க்கை மேற்கொள்ள வேண்டும். 7.5% ஒதுக்கீட்டில் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு கல்லூரிக்கான கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் அனைத்தும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும். மாற்றுத்திறன் மாணவர்கள், ஒரு பெற்றோர் மற்றும் உள்ள மாணவர்கள், பெற்றோர் இல்லாத மாணவர்கள் ஆகியோருக்கு சிறப்பு வழிகாட்டுதல்கள் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை உறுப்பினர்கள் மூலம் வழங்கப்படும். உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் உரிய அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் மட்டுமே சேர்ந்து பயில வேண்டும். அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களின் மூலம் பெறப்படும் பட்டம் மற்றும் சான்றிதழ்கள் மூலம் மட்டுமே அரசினால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகையினை மாணவ மாணவிகள் பெற்று பயன்பெற முடியும். அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களின் மூலம் பெறப்படும் பட்டம் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கு பயன்படாது. அனைவருக்கும் வணக்கம். அன்புரிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் இந்த ஆண்டின் இறுதி கட்டத்தை அனுபவிக்கிறீர்கள். உங்களுடைய பள்ளி நாட்கள் மிக மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும். அதேபோல் இந்த குறைந்தபட்ச இந்த நாட்களில் வரக்கூடிய தேர்வு நாட்களில் நீங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போங்க, நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுங்க, ஆசிரியர் சொன்படி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு மாதம் அல்லது 1.5 மாதத்தில் நீங்கள் முழுக்க படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே போல் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் நிறைய சிப்கார்ட்லாம் வந்துச்சு. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. உலகம் முழுவதும் நீங்கள் போகலாம். உங்களை திறமையை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் உயர்நிலைக்கு போகணும்னா அதில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல் இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போது நிறைய எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் மாணவர்களுக்கு இருக்குது. அதே கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லா மாணவர்களும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய மாணவர்கள் தேர்வு நேரங்களில் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமாலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் பரவாயில்ல. இந்த ஒரு மாதம் ஒழுங்காக படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் பண்ண முடியும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு நல்ல முறையில் எழுதி 90 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டு ஜேஇக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ணி ஒரு டெஸ்ட்டு நல்ல விதமாக எழுதியாச்சு. நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஜேஇலேயே இன்னொரு டெஸ்ட்டு இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் மாதம். அதை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் என்ன பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அனைத்து மாணவர்கள் உயர்கல்வியில் படிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6 முதல் 12 வரை படித்தால் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக வழங்கி வருகிறது. பிளாக் மானோர் பிளாக்கு இப்படி சோலார் இருக்கு. அதனால ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு பாலிடெக்னிக்கில் ஊற்றியிருக்காங்க. லாஸ்ட் இயரே நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த பாலிடெக்னிக்கில் இந்த 3 months மட்டும் நம்ம படித்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்டைஃபனோட உதவித்தொகையோடு என்ன பண்ணலாம், படிக்கலாம். மாதம் 8000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயர்கல்வியில் சேர்ந்து படிக்கணும். ஸோ அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர் மூலமாக அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவங்களுடைய அறிவுரையுடன் நீங்கள் என்ன பண்ணணும், உயர்கல்வியில் சேர்ந்து படித்து வாழ்க்கையை மேல்வழி கேட்டு நன்றி.
இந்த குறைந்தபட்ச இந்த நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தேர்விலும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த அனைத்து உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி நம் குழந்தைகள் 100% உயர்கல்வியில் சேர்த்திட உறுதியேற்போம். வாழ்த்துக்கள்.